உங்களுக்குன்னு ஒரு 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 குரு, ஒரு வழிகாட்டி மாரி ஒரு யாரோ ஒருத்தர் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இருப்பாங்க. உங்க சொந்தத்திலயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க சீனியர்ஸோ யாராவது இருப்பாங்க. அவங்கள வந்து எப்பவுமே உங்க கூட வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லைங்கும்போது, நீங்க போய் அவங்க கிட்ட போய் எனக்கு இந்த டவுட் இருக்கு, இல்ல எனக்கு சந்தேகம் இருக்கு, இல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கும்போது, அவங்க உங்கள வந்து வழி நடத்துவாங்க. அதனால கண்டிப்பா இப்ப இருந்தே வந்து உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டிய நீங்க வச்சுக்கோங்க. அதே மாரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க நல்லா பேசுறதுக்கு கத்துக்கிட்டே ஆகணும். ஓகே. நீங்க வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இந்த மாரி பல மீடியத்துலருந்து வந்திருக்கும்போது, இங்கிலீஷ் மீடியத்தில படிச்சவங்களும் எல்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ வேலை கிடைச்சிருச்சு. அதனால இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரெய்னிங் சென்டரோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாவோ, ஒரு குறைஞ்சது நீங்க வந்து அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி, செலவு பண்ணி, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நீங்க கண்டிப்பா உங்களோட பேச்சு திறன நீங்க வளர்த்தே ஆகணும். இனிமேல் வேலைக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி நிதி மேலாண்மை. அதாவது எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சும்போது சம்பளம்னு ஒண்ணு வரும்போது, அந்த சம்பளத்த வந்து எப்படி சரிபட செயல்படுத்தணும்? எப்படி வந்து நான் வந்து அத நான் செலவு பண்ணணுங்கிற ஒரு ஒரு அறிவ வளர்த்துக்கணும் நீங்க. அப்புறம் கண்டிப்பா நீங்க ஆரம்பத்துலேருந்தே நீங்க வந்து சேமிப்ப ஆரம்பிச்சுருங்க. இதில நீங்க மாற்றத்துக்கு கருத்தே கிடையாது. நான் வேலை கிடைச்சா நான் இது வாங்குவேன், அது வாங்குவேன் அப்படிங்கும்போது, நான் இது வந்து கண்டிப்பா வந்து நான் ஏதாவது சேமிக்கணுங்கிற ஒரு பழக்கத்த நீங்க கொண்டு வந்தே ஆகணும். அதே மாரி உங்களுக்கு ஒரு ஒரு 3 புக்கு நான் வந்து சொல்றேன் நானு. இந்த 3 புக் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் மாரி நீங்க வந்து வேலைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த புக்கு படிச்சு முடிச்சுருங்க. படிச்சு முடிச்சு அத அத செயல்படுத்துறதுக்கும் வழி பாருங்க. அது 3 புக் என்னன்னா, "ஹூ மூவ் பை சீஸ்ன்னு" ஒண்ணு இருக்கு. "ரிச் டாட் புவர் டாட்ன்னு" ஒண்ணு இருக்கு. "அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு" இருக்கு. இது தமிழ்லயும் இருக்கு. நீங்க அத நீங்க பார்த்தீங்கன்னாவே, அத படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். இத நீங்க அன்றாடம் உங்களோட வேலையில நீங்க எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.